வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது நலத்தமயந்தியின் கதை. சென்ற பகுதியில் சில சோதனைகளின் மூலம் சமையல்காரனின் உருவில் இருப்பது நலன்தான் என்பது தமயந்திக்கும் பீமராஜனுக்கும் உறுதியாகிவிட்டது. இன்றைய பகுதியில் நலன் சுய உருவம் பெறுதலை பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம். மறுநாள் பீமராஜன் தனது அவையிலே கொலுவீற்றிருந்தான். அவனுடைய மரியாதைக்குரிய விருந்தினனாக அங்கே வந்திருந்த ரிதுபர்ண மன்னனும் அவனுக்கு அருகே மற்றொரு ஆசனத்தில் அமரச் செய்திருந்தார்கள். அவையில் அமைச்சர் மற்றும் பெருமக்கள், அதிகாரிகள், கல்வியாளர்கள் ஆகியோர் நிரம்பி இருந்தனர். பீமராஜன் ஒரு காவலனை அனுப்பி குதிரை லாயத்தில் சமையல்காரரின் உருவத்தில் இருந்த நலனை அழைத்து வருமாறு கூறினான். சற்று நேரத்திற்கெல்லாம் நலன் வந்து பீமராஜனை வணங்கி நின்றான். பீமராஜன் அவனை நோக்கி, ஐயா சமையல்காரரே, நீர் உருவமாற்றம் பெற்றிருந்தாலும் உம்மை எங்களால் சாதாரணமான சமையல்காரராகவோ தேரோட்டியாகவோ நினைக்க முடியவில்லை. உண்மையில் நீங்கள் யார், உம்முடைய வரலாறு என்ன என்பதை இனியும் மறைப்பதால் உமக்கு எந்தவித நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் உம்முடைய பழைய உருவத்தையும் உண்மையான வரலாற்றையும் அறிய ஆசைப்படுகின்றோம் என்று அமைதியாக பேசினார். நலன் சற்றே யோசித்தான். சனீஸ்வரன் தன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டதால் இனியும் தன்னை பற்றிய மர்மங்களை வெளியிடுவதில் தவறில்லை என்பதை அவன் உணர்ந்தான். உடனே கார்கோடகனை நலன் மனதிலே நினைத்தான். மற்றவர்கள் அறியாத வண்ணம் கார்கோடகன் அரசவைக்கு வந்து நலன் உடலில் தான் செலுத்தியிருந்த நஞ்சை உறிஞ்சி எடுத்துவிட்டு சென்று விட்டது. அடுத்த கணமே நலன் தன்னுடைய இயற்கையான பழைய உருவத்தை பெற்றுக்கொண்டான். இயற்கை தோற்றத்துடன் நின்ற நலமகாராஜனை கண்ட பீமராஜன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் ரிதுபர்ண மன்னன் மட்டும் திகைப்பும் கலக்கமும் அடைந்தான். அவன் தன் இருக்கையை விட்டு எழுந்து நலமகாராஜனை வணங்கி, பெருமைக்கும் பெரும் புகழுக்கும் உரிய நலச்சக்கரவர்த்தி அவர்களே, தாங்கள் என்னை பெரிதும் மன்னிக்க வேண்டும். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளாத காரணத்தால் தங்களை சமையல்காரராக வேலைக்கு அமர்த்திவிட்டேன். பணிபுரிந்த நேரத்தில் தங்களை தவறாக நான் பேசியிருக்கக்கூடும். சில சமயங்களில் குறைவாக கூட நடத்தியிருக்கக்கூடும். அவ்வாறு செய்ததெல்லாம் என் அறியாமையின் காரணமாக நிகழ்ந்தது. என்னிடம் வந்து சேர்ந்த அன்றே தாங்கள்தான் நலமகாராஜர் என்பதை உணர்த்தியிருந்தால் தங்கள் கஷ்டகாலம் தீரும் வரை என் அரண்மனையில் வைத்து தங்களுக்கு ராஜ உபச்சாரம் செய்திருக்க மாட்டேனா என்று பலவாறாக வருந்தி கூறினான். நலமகாராஜன் ரிதுபர்ண மன்னனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு, ரிதுபர்ண மன்னர் அவர்களே, ஒரு மனிதன் என்னதான் பெருமைக்குரியவனாக இருந்தாலும் அவன் விதிவசத்தால் தாழ்மையுற்று சூழலை கெட்டு திரியும் நிலைக்கு வந்துவிட்ட பிறகு மற்றவர்களுக்கு சுமையாக இருப்பது தகாது. அவரவர் சுமையை அவரவர்கள்தான் சுமந்தாக வேண்டும். தவிரவும் நான் உருமாற்றத்துடன் தங்களிடம் வந்து பணிபுரிந்த சமயம் என்னை எந்த விதத்திலும் தாழ்மையாகவோ என் மனம் நோக்கும் விதத்திலோ நீங்கள் நடந்து கொண்டதே இல்லை. ஆகவே ஆபத்து காலத்தில் உதவிய தங்களுக்கு நான் தான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னான் நலமகாராஜன். பின்பு ரிதுபர்ண மன்னன் நலமகாராஜனிடமும் பீமராஜனிடமும் விடை பெற்று கொண்டு தன் நாட்டுக்கு புறப்பட்டான். பீமராஜன் சூழ்நிலைகளின் கருத்தை சொல்லி ரிதுபர்ணனிடம் சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தன்னுடைய தேரோட்டியை அவனுடன் அனுப்பி அவரை அயோத்தியா பட்டணம் கொண்டு சென்று விட்டு வருமாறு உத்தரவிட்டான். இவ்வளவு நேரமாக மறைவிலிருந்து அங்கு நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் உரையாடல்களையும் கேட்டுக்கொண்டிருந்த தமயந்தி தனது பிள்ளைகளுடன் விரைந்து வந்து நலனின் பாதத்தில் விழுந்து வணங்கினாள். பிறகு கண்ணீர் மல்க கசிந்துருகும் உள்ளத்துடன், சுவாமி, என்னை இவ்வளவு கடுமையான சோதனைகளுக்கெல்லாம் உள்ளாக்கி விட்டுவிட்டு தாங்கள் பிரிந்து சென்று விட்டீர்களே, நான் அப்படி என்ன குற்றம் செய்தேன்? தவறு செய்திருந்தாலும் என்னை கண்டித்து தண்டிக்க உங்களுக்கு உரிமை இல்லையா? தங்களை பிரிந்த பிறகு நான் பட்டப்பாடு கொஞ்சமா? அடைந்த மனவேதனைக்கு அளவு உண்டா என்று கேட்டுவிட்டு தேம்பி தேம்பி அழுதாள். ஆனால் நலமகாராஜனிடமோ எந்த விதமான ஒரு
வெளிப்பாடும் இல்லை. ஒருவித உணர்ச்சியையும் பிரதிபலிக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பீமராஜன் உடனே குறுக்கிட்டு, நலமகாராஜன் அவர்களே, குழந்தாய் தமயந்தி, நடந்து போன நிகழ்ச்சிகளை பற்றி திரும்ப திரும்ப ஏன் பேசிக்கொண்டிருக்க வேண்டும்? நடந்தவற்றை ஒரு கெட்ட கனவாக மறந்து விடுவோம். உங்கள் இருவருக்கும் நல்ல காலம் வந்துவிட்டது. ஆகவே இனி மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனிப்போம். நலமகாராஜன் சில காலமாக மனமும் உடலும் பாதிக்கப்பட்டு நொந்து போயிருக்கின்றார். முதலில் நன்கு ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். அவரை அந்தப்புறத்திற்கு அழைத்துச் செல் என்று தமயந்தியிடம் பீமராஜன் கூறினார். நலமகாராஜன் உடனே பீமராஜனை நோக்கி, என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். நான் இங்கே தொடர்ந்து தங்குவதற்கு இல்லை. என்ன உரிமையுடன் நான் இங்கே தங்க முடியும்? நான் யார்? தாங்கள் யார்? இந்த தமயந்திதான் யார்? உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? ஆகவே நான் உடனே இந்த இடத்தை விட்டு புறப்படுகின்றேன் என்று சொன்னான். நலமகாராஜனின் சொற்களை கேட்டு தமயந்தி நடுநடுங்கிவிட்டாள். பீமராஜனோ கடுமையான அதிர்ச்சிக்கு இலக்காயினார். சுவாமி, என்ன வார்த்தை பேசுகின்றீர்கள்? தங்களை சந்திக்க நேர்ந்ததும் இழந்த உயிரை திரும்ப பெற்றது போன்ற உணர்ச்சியை அல்லவா அடைந்திருந்தேன். மீண்டும் என்னை அனாதையாக விட்டுவிட்டு செல்வதற்குத்தானா இங்கே வந்தீர்கள் என்று வேதனை தோய்ந்த குரலில் கேட்டாள் தமயந்தி. தமயந்தி, விதிப்பயனால் நான் அடைந்த இன்னல்களிலிருந்து நீயாவது சற்று விடுபட்டு நிம்மதியாக இருக்கட்டுமே என்றுதான் உன்னை நான் கானகத்தில் தனித்து விட்டுவிட்டு சென்றேன். அவ்வாறு செய்தாலாவது நீ உன் பெற்றோரிடம் சேர்ந்து நிம்மதியாக இருப்பாய் என்றுதான் நான் நினைத்தேன். மற்றபடி உன் மீது எனக்கு இருக்கும் அன்போ பாசமோ சற்றும் குறையவில்லை. ஆனால் என் மனநிலையை உணராது நீ இரண்டாவது சுயம்பரம் நடத்த உன் தந்தைக்கு அனுமதி அளித்திருக்கின்றாய். இதற்கு என்ன அர்த்தம்? என் மீது உனக்கிருந்த அன்பும் பாசமும் அடியோடு அகன்று விட்டது. நான் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்று நீ வேறொரு ஆடவனுக்கு மாலையிட இரண்டாவது சுயம்பரத்தை ஏற்பாடு செய்து விட்டாய். இந்த நிலையில் உன்னுடன் நான் கூடி வாழ்வது கேவலமான ஒன்றாகிவிடுமல்லவா? உன் விருப்பம் போல நீ இரண்டாவது சுயம்பரத்தை நடத்தி சிறந்த ஓர் ஆடவனை கணவனாக பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்து என்றான் அமைதியாக. நலனுடைய சொற்களை கேட்ட தமயந்தி இடியோசு கேட்ட நாகம் போல மிக கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளானாள். உணர்ச்சி கொந்தளிப்பு காரணமாக அவளால் உடனடியாக வாய் திறந்து பேச இயலவில்லை. பிறகு ஒருவாறாக சமாளித்து கொண்டு நலனை நோக்கி, சுவாமி, என்ன பேசுகின்றோம் என்பதை உணர்ந்துதான் பேசுகின்றீர்களா? என்னுடைய ஒழுக்கத்தை பற்றியே தாங்கள் சந்தேகப்படும் ஒரு நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன் என்றால் இனி நான் உயிர் வாழ்ந்துதான் என்ன பயன்? சற்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது சுயம்பரம் என்று நான் அறிவிக்கச் சொன்னது தங்களை கண்டுபிடிக்கும் ஒரு முயற்சியே என்பதை உணர்ந்திருப்பீர்கள். தங்களை பிரிந்து இவ்வளவு நாட்களாக நான் பட்ட மனவேதனையை தாங்கள் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவில்லை போலிருக்கின்றது. வேறு ஓர் ஆடவனை மணந்து நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டீர்களே. இந்த சொற்களை காதார கேட்ட பின்பு தமயந்தியாகிய நான் யார் என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உங்களுக்கு எந்தவிதமான மனக்கலக்கத்தையும் அளிக்காமல் இந்த கணமே தங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன் என்று கண்ணீர் மல்க மொழிந்தவாறே தமயந்தி நலனை நோக்கியவாறு இரு கரங்களையும் கூப்பினாள். அடுத்த கணம் தமயந்தியின் உயிர் பிரிந்துவிட்டது. உயிரற்ற உடல் பொத்தன கீழே விழுந்துவிட்டது. தமயந்தி இவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனையை தனக்கு அளிக்கக்கூடும் என்று நலன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. தமயந்தியின் மன உணர்வுகளை தூண்டிவிட்டு உண்மையை அறிய வேண்டும் என்றுதான் நலன் நினைத்தான். அவன் நினைத்த விளையாட்டு வினையாகிவிட்டது. தனது கற்புத்திறனையும் ஒழுக்கச் சிறப்பையும் வெளிப்படுத்தும் நோக்கில் அவள் உயிர் தியாகம் செய்துவிட்டாள். நலனோ தனது உணர்ச்சிகளை அடக்க மாட்டாதவனாக தான் ஒரு ஆண்மகன் என்பதையும் மறந்து உயிரற்ற தமயந்தியின் உடலை கட்டிப்பிடித்து கொண்டு கதறி அழுதான். தமயந்தி, என்னுடன் இவ்வளவு காலம் பழகியும் என் மனதை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே. உன் கற்பையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் உண்மையாகவே சந்தேகிக்க கூடியவனா நான்? விளையாட்டாக நான் ஏதோ ஒன்று சொல்லப்போக அதன் விளைவாக எடுத்துக்கொண்டு வினையாக எடுத்துக்கொண்டு விட்டாயே. நான் சற்றும் யோசிக்காமல் தான் பேசிவிட்டேன். உன் கற்பை சந்தேகிப்பது போல விளையாட்டாக கூட பேசக்கூடாது என்பதை உணராமல் போய்விட்டேன். நான் பேசியது முறைகேடு என்று உன் மனதிலே பட்டிருந்தால் என்னை கண்டித்து வாதாடி இருந்திருக்கலாமே. அதற்கு உனக்கு உரிமை இல்லையா? இப்படி திடீரென உயிர் தியாகம் செய்து என்னை தனியனாக விட்டு விட்டாயே.
நான் சூதாடி என பெயர் பெற்று என் நாடு நகரங்களை இழந்தபோது கூட அனாதையாகிவிட்டதாக நினைக்கவில்லை. ஆனால் இப்போதுதான் உண்மையிலேயே விட்டேன். இனி நான் என்ன செய்வேன் என்று பலவாறாக பேசி அங்கலாய்த்து அழுதான். அப்போது தெய்வத்தின் குரல் அசரீரியாக வானத்தில் ஒலித்தது. நலனே, செய்யத்தகாத காரியத்தை நீ செய்துவிட்டாய். இதற்கு முன்பெல்லாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு சனீஸ்வரன் காரணமாக இருந்தான். இப்போது அவனுடைய ஆதிக்கம் உன்னை விட்டு விலகும் நிலையில் உன்னுடைய வரம்பற்ற பேச்சால் உன் அருமை மனைவியை இழக்க வேண்டி நேரிட்டது. ஒரு பெண் தன் மீது எவ்வளவு மோசமான பழிச்சொல் ஏற்பட்டாலும் பொறுத்து கொள்வாள். ஆனால் தன் ஒழுக்கத்தை பற்றி, கற்பை பற்றி சொல்லப்படும் சிறு பழியையும் பொறுத்து கொள்ள மாட்டாள். ஆனால் நீ செய்த தவறுக்கு மனம் வருந்தி பிரயாச்சித்தம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாலும், பல காலம் நீ சனீஸ்வரனின் கொடுமைகளுக்கு இலக்காகி கடும் துயரங்களை அனுபவித்ததாலும், தமயந்தியின் இழப்பின் மூலம் மீண்டும் ஒரு பயங்கர சோதனைக்கு உன்னை உட்படுத்த விரும்பவில்லை. தமயந்தி மீண்டும் உயிர் பெற்று எழுவாள். இத்துடன் சனி பகவானின் ஆதிக்கம் உன்னிடமிருந்து முற்றிலும் அகன்றுவிடும். நீ உனது நாட்டை புஷ்கரனிடம் சென்று மீண்டும் சூதாடினால் அவன் தோற்றுப்போய் தான் ஆண்டு வரும் உனது நாடு நகரங்களை எல்லாம் உனக்கே தந்து விடுவான். நீ மீண்டும் பெற்றுவிடுவாய். உனது நாட்டில் இருந்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்லாட்சி நடத்தி நெடுங்காலம் இன்பமுடன் வாழ்வாய். இவ்வாறு பரமேஸ்வரனின் அருளும் ஆசையும் அசரீரி குரலாக வெளிப்பட்டது. அந்த நேரத்தில் உறங்கி எழுந்தவள் போல எழுந்தாள் தமயந்தி. நலன் ஓடிச் சென்று அவளை ஆதரவாக தாங்கி நிறுத்தி அவள் கண்ணீரை துடைத்து தேற்றினான். கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவளது உள்ளத்தை நோகச் செய்ததற்காக அவளிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான். சற்று முன் அங்கே தோன்றியிருந்த சங்கடமும் துயரமும் நிறைந்த சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியும் இனிமையும் கலந்த சூழ்நிலை உண்டானது. ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை இனி அடுத்து வரும் காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.